உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदजुम्बं त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदजुम्बं त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदजुम्बं अखिलांडेश्वरी अंबादमेत जम्बुनाथेश्वर प्रियतां प्रियतां भगवान् जम्बुनाथ परमेश्वरः द्रविण्णो अगादृशं जिष्णोरश्वस्य वाजिनः परमेनामुखकरत्रणायोगुं चितारिषते आपोहिष्टामयो भुवस्तानवूर्जे दधादना केरणाय चक्षते यो शिवदमोरसस्तस्य भाजे देहनः शतेर्वमातरः तस्मादरङ्गमामवो यस्य क्षयाय जिन्मथा जनयता जनः हिरण्यवर्णाशुजयः पावकाया सुजातः कश्यपो यास्विन्द्रः पद्माय नमः महापद्माय नमः ॐ ह्रां धर्माय नमः विमलाय नमः दिव्याय नमः योगाय नमः ॐ जम्बुनाथ परमेश्वराय नमः परमेश्वरमूर्तये नमः अखिलांडेश्वरी मनोन्मण्याय नमः मनोन्मणिमूर्तये नमः दर्भमुष्टिनान्यातं कुर्यात् ॐ पुष्पैः अञ्जलिमापूर्याम् ॐ महादेवाय नमः रुद्रमूर्तये नमः रुद्राय नमः शंकराजनाय नमः शंकरमूर्तये नमः शंकराय नमः बभूवते धनुः शिवयानस्तनुवासन्तमया गिरिशन्त यामिषं गिरिशन्त हस्ते Maya
நல்லாருடைய நம் பெருமான் இது என் கொல் சொல்லாய் தேவர்கள் தானவர் சித்தர் விச்சாதரர் கணத்தொடும் சிறந்து பொங்கி ஆவினில் ஐந்துகந்து ஆடும் கூடலானவாயின்கள் அமர்ந்தவாரே கூடல் ஆனவாயின்கள் அமர்ந்தவாரே இலங்கை இராவணன் வெற்பெடுக்க எழில் விரல் ஊன்றி இசை விரும்பி இலங்கை இராவணன் வெற்பெடுக்க எழில் விரல் ஊன்றி இசை விரும்பி நலம் கொளச் சேர்ந்த நல்லாருடைய நலம் கொளச் சேர்ந்த நல்லாருடைய நம் பெருமான் இது என் கொல் சொல்லாய் எம் பெருமான் இது என் கொல் சொல்லாய் புலன்களை சற்று பொறிகை நீக்கி புந்திகிலூனினை சிந்தை செய்யும் புலன்களை சற்று பொறிகை நீக்கி புந்திகிலூனினை சிந்தை செய்யும் அலங்கல் நல்லார்கள் அலங்கல் நல்லார்கள் அமரும் கூடல் ஆலவாயின்கள் அமர்ந்தவாரே ஆலவாயின்கள்
அமர்ந்தவாரே ஏ மழையார் மிடரார் மழுவாள் உடையாய் உழையார் கரவாய உமையாள் கணவாய பிழவாரும் வெண்ணாவலுள் மேவியையும் அழகாயனும் ஆயிடையாள் அவனே அழகாயனும் ஆயிடையாள் அவனே கொலையார்கரியின் புரிமூடியனே மலையார் சிலையார் வளைவித்தவனே விளையால் என்னையாளும் வெண்ணாவலுள்ளாய் நிலையாய் அருளாய் எனும் நேரிழையே காலால் உயிர் காலனை வீடு செய்தாய் பாலோடு நெய் ஆடிய பால்வண்ணனே வேலாடுகையாயும் வெண்ணாவலுள்ளாய் ஆளார் நிழலார் எனுமாயிழையே சுரவ கொடி கொண்டவன் நீரதுவாய் உற நெற்றி விழித்த எம் உத்தமனே விரல் மிக்க கரிக்கு அருள் செய்தவனே அறம் மிக்கது எனுயல் ஆயிழையே செங்கண் பெயர் கொண்டவன் செம்பிகர்கோன் அங்கண் கருணை பெரிதாயவனே வெங்கள் விடையாயோ வெண்ணாவலுள்ளாய் அங்கத்தயர்வாயினள் ஆயிழையே குன்றே அமர்வாய் குன்றே அமர்வாய் கொலையார் புலியின் தன் தோளுடையாய் சடையாய் பிறையாய் வென்றாய் புறமூன்றை வென்றாய் புறமூன்றை வெண்ணாவலுளே நின்றாய் அருளாய் எனும் நேரிழையே மலையென்றெடுத்த அரக்கன் முடிதோள் தொலைய விரல் ஊன்றிய தூமழுவ வினையால் என்னையாளும் விலையால் என்னையாளும் வெண்ணாவலுளாய் அலசாமல் நல்காய் எனுமாயிடையே திருவார் தரு நாரணன் நான்முகனும் மறுவா வேறுவா அழலாய் நிமிர்ந்தாய் விரவாரோவள் நாவலுள் மேவியையும் அறவாயனும் ஆயிடையாள் அவளே புத்தர் பலரோடு அமன் பொய்த்தவர்கள் ஒத்த உரை சொல் இவை ஓரகில்லார் மெய்த்தேவர் வணங்கும் வெண்ணாவலுள்ளாய் அத்தா அருளாய் என்னும் ஆயிடையே வெண்ணாவல் அமர்ந்து உரையே வேதியனை
கண்ணாகார் கமகாழியருகு தம் தலைவன் பண்ணோடு இவை பாடிய பத்தூவல்லார் விண்ணோர் அவர் ஏத்தக விரும்புவரே. வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை தேனை காவிலின் மொழி தேவி பாகம் ஆயின ஆனைக்காவில் நன்னலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதம் இல்லையே. சேறுபட்ட தன்வயல் சென்று சென்று தேனுலாவு ஆறுபட்ட நுந்துரை ஆனைக்காவில் அண்ணலார் நீருபட்ட மேனியார் நிகரில் பாதம் ஏத்துவார் வேறுபட்ட சிந்தையார் ஆயார் விண்ணில் என்ன வல்லரே. தாரமாய மாதராள் தானோர் பாகம் மாயினார் ஈரமாய புன்சடை ஏற்ற திங்கள் சூடினாகான் ஆரமாய மார்புடை ஆனைக்காவில் அழ்நலை வாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாயுமே. விண்ணினள் புல்கிய வீரமாயமால் விடை சுண்ணவெள் நீரான் சூலமேந்து கையினாகான் அண்ணல் கண்ணோர் மூன்றினாகான் ஆனைக்காவு கை தோழக என்னுவள் நம்வல்லவர்க்கு ஏதமொன்றும் இல்லையே. வெய்ய பாவம் கைவிட வேண்டுவீர்கள் ஆண்ட சீர் மைகொள் கடல் வெய்ய தீ மாலையாடு காதலான் கொய்ய விண்ட நான் மலரு கொன்றை துன்று சென்னி எம் ஐயல் மேய பொய்கை தூள் ஆனைக்காவு சேர்மினேயே எம் ஐயன் மேய பொய்கை சூழ் ஆனைக்காவு
காவு சேர்மினே நானும் ஓர்வு சார்பும் முன் நகையும் உட்கும் நன்மையோ பேணுறாத செல்வமோ பேச நின்ற பெற்றியான் ஆணும் பெண்ணும் ஆகிய ஆனைக்காவில் அண்ணலாகார் காணும் கண்ணூ மூன்றுடை கரைகொள் மிடரல் அல்லனே குறுமாலை நண்பகல் கூடி வல்ல தொண்டர்கள் பேரும் ஊரும் செல்வமும் பேச நின்ற பெற்றியான் பாரும் விண்ணு கைதொழ பாயும் கங்கை செஞ்சடை ஆரம் நீரோடு ஏந்தினான் ஆனைக்காவு சேர்மினே பொன்னமல்கு தாமரை போது தாது வண்டினோ அன்னம் மல்கு தண்டுரை ஆனைக்காவில் அண்ணலை பண்ணவல்ல நான் மறை பாடவல்ல தன்மையோர் முன்னவல்லர் மொய்கடல் துண்ணவல்லர் விண்ணையே ஊனோடுண்டல் நன்றென்ன ஊனோடுண்டல் தீதன ஆன தொண்டர் அன்பினால் பேச நின்ற தன்மையான் வானொடொன்று சூடினான் வாய்மையாக மன்னி நின்று ஆனொடல்ஜும் ஆடினான் ஆனைக்காவு சேர்மினே கையில் உள்னும் கையரும் கடுக்கள் தின்கடுக்களும் மெய்யை போர்க்கும் பொய்யரும் வேத நெறியை அருகிலார் தையல் பாகமாகினான் தையல் பாகம் ஆகினான் தடலது உருவத்தாகான் எங்களையன் மேய பொய்கை சூழ் ஆனைக்காவு சேர்மினே ஆனைக்காவு சேர்மினே ஊழி ஊழி வையகத்து உயிர்கள் தோற்றும் வானொடும் ஆடியானும் காண்கிலாக ஆனைக்காவில் அழ்நலை காடி ஞான சம்பல் கருதி சொன்ன பத்தீவை வாடியாக கற்பவர் வல்வினைகள் மாயுமேயே மன்னதுண்டரி மலரோன் காணா வெண்ணாவல் விரும்பு மயேந்திரரும் கண்ணது ஓங்கிய
மாலையன் அவர் காண்பறியார் வெந்த வெண்ணீரணி மயேன் திரரும் கந்தவார் சடைவுடை கந்தவார் சடைவுடை கையிலையாரோ அந்த ஆரூர் ஆதியானை காவே மாலையன் தேடிய மயேந்திரரும் காலனை உயிர் கொண்ட கையிலையாரோ வேலையதோங்குவே நாவலாரூப் ஆலை ஆரூராதி ஆனை காவே கருடனை ஏறி அயனார் கானார் வெருள் விடை ஏறிய மயேந்திரரும் கருடரு கண்டத்துயம் கையிலையாரும் அருளல் ஆரூர் ஆதி ஆனை காவே மதுசூதனன் நான் முகன் வணங்கறியார் மதியது சொல்லிய மயேந்திரரும் கதிர்முலை புல்கிய கையிலையாரோ அதியன் அதியன் ஆரூர் ஆதி ஆனைக்காவே சக்கரம் வேண்டும் மால் பிரமன் காணா மிக்கவர் கையிலை நன்மயேந்திரமோ தக்கனை தலையறி தடலுருவ அக்கணி அவராரூர் ஆனைக்காவே கண்ணனும் நான் முகல் காண்பறியார் வெண்ணாவல் விரும்பு மயேந்திரரும் கண்ணப்பர்க்கு அருள் செய்த கையிலை எங்கள் அண்ணல் ஆரூர் ஆதி ஆனை ஆனைக்காவே கடல் வண்ணன் நான் முகன் காண்பறியார் தடவரை அரக்கனை தலை நெறித்தாயார் விடமது உண்ட எம் மயேன் திரகரூ அடல் விடை ஆரூர் ஆதி ஆனை காவேகாதி மாகாலயல் அவகர்கான் பரிகார் வேதங்கள் துதி செய்யும் மயேந்திரரும் காதிலோர் குழையுடை கையிலை ஆதி ஆரூர் எந்தை ஆனைக்காவே
மகேந்திரரும் மறிகடலோன் அயல் அவள் தேடத்தானும் அறிவரு கையிலையோன் ஆனைக்காவே அறிவரு கையிலையோன் ஆனைக்காவே ஏன மாலையல்லவர் காண்பறியார் காணமார் கையிலை நல்மையேன் திரரும் ஏன மாலையனவர் காகான் பரியார் காணமார் கையிலை நல்மையேன் திரரும் ஆன ஆரூராதி ஆனைக்காவை ஈயான ஆரூர் ஆதி ஆனைக்காவை ஞான சம்பல்தல் தமிழ் சொல்லுமேயே ஞான சம்பல்தல் தமிழ் சொல்லுமேயே தமிழ் சொல்லுமே தமிழ் சொல்லுமே ஏ ஏ ஏ திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கோனைக்காவி குளிந்த மனத்தராய் தேனைக்காவி உண்ணார் சிலதன்னர்கள் ஆனைக்காவில் எம்மானை அணைகிலார் உனைக்காவி உடிதருவருமரே ஏ திருகு சிந்தையை தீர்த்து செம்மை செய்து பருகி ஊரலை பற்றி பதம் அறிந்து உருகினை பவர்க்கு ஊனமொன்று இன்றியே அருகு நின்றிடோ ஆனைக்க அண்ணலே துன்பமின்றி துயரின்றி என்றும் நீர் இன்பம் வேண்டில் இராக பகல் ஏத்துமில் என் பொன்னீசல் இறைவன் என்று என் பொல் ஈசல் இறைவனன்று உள்குவார்க்கு அன்பனாயிடும் ஆனைக்க அண்ணலே ஏ நாவால் நன்று நறுமலர் சேவடி ஓவாது ஏத்தி உளத்தடைத்தார்
அண்ணலே நடையைமை என்று நாத்திகம் பேசாதே படைகள் போல் வரும் பஞ்சமா பூதங்கள் தடை ஒன்றின் தன்னடைந்தார்கலாக அடைய நில்றிடும் ஆணைக்கா அண்ணலே ஒழுகு மாடத்துள் 9 வாய்தலோ கழுகரிப்பதல் முன்னோ கடலடி தொழுது கைகளால் தூமலர் தூவி நின்று அடுமவர்க்கு அன்பல் ஆணைக்கா அண்ணலே உருளும் போதறி ஒன்னா உலகத்தீர் ஈர்த்தருளோ சிக்கனக தீவினை சேராதே இருளறுத்து நின்று ஈசன் என்பார்க்கெல்லாம் அருள் கொடுத்தீடோ ஆணைக்கா அண்ணலே நேசமாகி நினை மடநெஞ்சமே நாசமாய குலநலம் சுற்றங்கள் பாசமற்று பராபரம் ஆனந்த ஆசை உற்றிடும் ஆணைக்காகண்ணலே ஆசை உற்றிடும் ஆணைக்கா அண்ணலே ஓதமாகடல் சூழ் இலங்கைக்கிறை ஓதமாகடல் சூழ் இலங்கைக்கிறை கீதோ கிண்ணறம் பாட கீதோ கிண்ணறம் பாட கெடுவீனான் பாதம் வாங்கி பாதம் வாங்கி பரிந்து அருள் செய்து அங்கோர் ஆதி ஆயிடோ ஆனைக்கா அண்ணலே ஆதி ஆயிடோ ஆனைக்கா அண்ணலே
சாகர நிகழ்ச்சி 48 நாட்களுக்கு தொடர்ந்து நடந்து அதனுடைய பூர்த்தியானது இன்றைய தினம் இறைவன் திருவருளால் இன்னும் சில நொடிகளில் நடைபெற இருக்கிறது. பக்தர்கள் அமைதியாக அம்பாளுக்கு, சுவாமிக்கு, எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு எல்லோருக்கும் உகந்த ஒரு நாளாக உத்தராயண புண்ணிய காலத்தில், அது இன்றைய வருஷம் கும்பமேளா வருஷம், இப்போ வரக்கூடிய அமாவாசை மகோதய புண்ணிய காலம். அடிக்கடி வராது. மகோதய புண்ணிய காலத்தில் நமது அகிலாண்டேஸ்வரி கும்பாபிஷேகம் நடந்து மண்டலாபிஷேகம் நிறைவு பெற இருக்கிறது. இப்பொழுது நமக்கெல்லாம் வேண்டத்தக்கது அறிவாயினே, வேண்டும் பொழுதே தருவாயினேன்னு என்று பாடினார் ஒரு பக்தர். என்ன வேணுங்கிறது உனக்கு தான் தெரியும், அதை எப்போ கொடுக்கணுங்கிறதும் உனக்கு தான் தெரியும். அதனால் நான் உன்கிட்ட வந்து வெறும் ஜடமாக நிற்கிறேன், உன்னை தரிசனம் பண்ணுறேன், அவ்வளவுதான். ஆனால் எனக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணுங்கிறத நீ கொடு அப்படிங்கிறது தான் இறைவன்கிட்ட கேட்க வேண்டியது. அதுலேயும் இன்றைக்கி ருத்ரத்தினாலேயே மகாஹோமம் நடந்திருக்கு. நம்ம எப்பேற்பட்ட தரித்திரனாக இருந்தாலும் அந்த ஸ்ரீருத்ரத்தை காதால் கேட்டால், ஜபம் பண்ணினா, ஹோமத்தை பார்த்தா, எப்பேற்பட்ட தரித்திரனாக இருந்தாலும் அவன் சம்பத்து உள்ளவனாக ஆகிவிடுவான். அதுதான் சாஸ்திரம். அதுக்கு தான் ருத்ரம்னு பேர் இல்லை, ஸ்ரீருத்ரம்னு பேர். அதுக்கு அப்பேற்பட்டதான ஒரு மகாருத்ரம் தசமகா வித்யின்னு அம்பாளுக்கே உரியது. காளியாக, கமல வாசினியாக, சின்ன மஸ்தாவாக, இப்படி அவ பல வித்தியை நமக்கு அளித்திருக்கா வாழ்க்கையில். அந்த 10 வித்தியக்கும் அதிபதி அவள் தான். அதுக்கு தான் தசமகா வித்யன்னு ஸ்ரீவித்ய உபாசகாலுக்கு பெரிய சமுத்திரம் அது. அம்பாள் இங்கு அகிலாண்டேஸ்வரி காலங்காலமாக சக்தி பீடத்தில் அமர்ந்து நமக்கு அருள்பாலித்து வருகிறாள். தாடங்க யுகுலீபூத தபனோடப மண்டலாயை நமஹ. தாடங்கத்துக்கு எப்பேற்பட்ட விசேஷம்னா, அமாவாசையே பௌர்ணமியா ஆக்கினது தாடங்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், திருக்கடையூரில் அபிராமி அம்பாளுடைய சன்னிதானத்தில் அமாவாசை அன்னைக்கு மகாராஜா போய் தரிசனத்துக்கு போயிருக்கார். அங்கே பூஜை பண்ணுற பண்டிதர்கிட்ட இன்னைக்கு என்ன திதி என்ன அப்படின்னு கேட்டிருக்கார். அந்த பண்டிதருக்கு எதுவுமே தெரியாது அம்பாளை தவிர. பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, ஷஷ்டி எல்லாம் ஒரே திதி தான் அவருக்கு. நினைவு முழுக்க அம்மா 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 தான். அவர் என்ன பண்ணிவிட்டார், வாய் தவறி அம்மாங்கிற வார்த்தையில் அமாவாசைன்னு விட்டார். ராஜாவுக்கு கோபம் வந்தது. இன்னைக்கு அமாவாசையா, இன்னைக்கு பௌர்ணமி, என்ன பௌர்ணமி போய் அமாவாசைன்னு சொல்லிவிட்டாரு அப்படின்னு அவருக்கு மகா கோபம் வந்துடுத்து. மந்திரியை கூப்பிட்டார். அவர் பூஜை பண்ணி முடியறதுக்குள்ள பௌர்ணமி நிலா தெரியணும், இல்லைன்னா அவர் தலையை வெட்டிவிடுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுவும் அவருக்கு தெரியாது பூஜை பண்ணுறவருக்கு. அவர் அம்பாள்கிட்ட போகிறார், குங்குமத்தை எடுத்துக்கிறார், பூவை எடுக்கிறார், அள்ளி போட்டுட்டே இருக்கார். அம்மா அம்மா அம்மா, உலகம் நன்னா இருக்கணும்னுட்டு, அவ்வளவுதான். அவர் கற்பூரம் ஆகி வெளியில் வந்தார். ராஜா குங்குமத்தை வாங்கிட்டு திரும்பினா பூர்ண சந்திரமா நிலா ஒலிக்கிறது. கூட இருந்தவர்கள்லாம், இந்த அர்ச்சகர் ஒரு சாதாரண ஐயர் மாத்திரம் இல்லை, 24 மணி நேரத்தில் 25 மணி நேரம் அந்த அம்பாலையே நினைச்சுன்னு இருக்கிறவர். இவருக்கு ஜோதிடம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது, ஒரே நம்பிக்கை அபிராமி தான், அம்பாள் தான். அதனால் அவர் வாயால் எது சொன்னாலும் பலிக்கும்.
இந்த ஊரில் எல்லாம் அவரை கேட்டு தான் செய்கிறாங்க. மகாராஜா அவர் மேலே தப்பு இல்லை, அவர் வாயில் அம்பாள் உட்காந்து என்ன சொல்கிறாலோ அதுதான் நடக்கும்னுட்டு. அதனால தான் கோவிலுக்கு போகிறது, பண்டிதர்கிட்ட குங்குமம் வாங்கிக்கிறது, அவள் வாயால் நன்னா இருப்போன்னு சொன்னால் நன்னா இருப்போம். அமாவாசையே பௌர்ணமியாக ஆக்கினவ அம்பாள். அது யாருக்காக? அந்த பூஜை பண்ணுற அர்ச்சகருக்காக. அப்பேற்பட்ட அம்பாள் என்ன பண்ணினா, பௌர்ணமி நிலா வருவதற்கு தன்னுடைய காதில் இருக்கிற தாடங்கத்தை தூக்கி எறிஞ்சா. ஒளி போச்சு, இங்கேருந்து இருட்டு வெளிச்சமாச்சு. நமக்கெல்லாம் என்ன இருட்டு இருந்தாலும் வெளிச்சமாயிடும். இப்போ அப்பாள்கிட்ட வந்துட்டு நம்ம அதுலேயும் இந்த ஊரில் ஒரு தனி சிறப்பு. உச்சி காலத்தில் அம்பாளுக்கு ஆராதனை பண்ணித்தான் சுவாமிக்கு, எங்கேயுமே கிடையாது. பாரத தேசத்திலேயே விசேஷமான ஒரு ஸ்தலம். அதன்படி இப்போ பூர்ணாவதி ஆன உடனே எல்லாரும் அம்பாள் சன்னதிக்கு போய் அங்கே முதல்ல கட அபிஷேகமாகும். அதன் பிறகு அங்கேருந்து எல்லாரும் வந்து சுவாமி சன்னதியில் அபிஷேகம் பண்ணி பிரசாதம் வாங்கிக்கணும். இது வாய்ப்பு நமக்கு கிட்டினது, பெரும் பாக்கியம். இதில் ஈடுபட்டவ அத்தனை பேரும் க்ஷேமத்தை தான் அடைவா. பல பேருக்கு நினைக்கலாம், நான் ஒரு 50 லட்சம் கொடுத்துட்டேனே, 10 லட்சம் கொடுத்துட்டேனே, நமக்கு இறையருள் கிடைக்குமா கிடைக்காதா, அவர் ஒன்றுமே இல்லை, வெறும் 5 ரூபாயை கொடுத்துட்டு முன்னாடி நிற்கிறாரேன்னு நினைக்கலாம். ஆனால் இறைவன் வந்து நம்ம மனசில் பூந்துருவான். கவலையே படாதீங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், கல்கோயில் கட்டினவனை விட மணக்கோயில் கட்டினவனுக்கு தான் சுவாமி முதல்ல வந்தார். காஞ்சிபுரத்தில் பூசலார் நயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தினம் சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது, இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, வேலை செய்ய வேலை கிடையாது. தினம் 4 வீட்டுக்கு போவார், வாங்கி பிச்சை வாங்கி சாப்பிடுவார். ஊரு கோடியில் ஒரு சத்திரம் சாவடி என்னைக்கு தலையில் விழுமோன்னு இருக்கோ அதில் படுத்து தூங்குவார். அதுதான் ஒரு வேலை. அவருக்கு ஒரு எண்ணம் தோணித்து, நம்ம ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினா என்ன, இவ்வளவு பெரிய கோவில்லாம் ராஜாலாம் கட்டுறாளேன்னுட்டு தினம் தூங்குவார். தூக்கத்தில் அவருக்கு வேற என்ன எதுவுமே கிடையாது. பிரபோ சிவசிவா சிவசிவா, அம்மா அம்மா, இன்னைக்கு வாத்து முழிக்கிறது, மனமுகூர்த்தம் பண்ணிவிட்டேன், இன்னைக்கு கல்லெல்லாம் வந்து இறங்கிடுத்து, இன்னைக்கு தபதியாரெலாம் வேலை ஆரம்பிச்சுட்டான், இதையே கனவு கண்டு கோவில் கட்டிவிட்டேன். இதே நாளில் காஞ்சிபுரத்தில் மகாராஜா ஒரு கோவில் கட்டினான். அவனும் ஆயிரக்கணக்கான தபதியாரை வச்சு கட்டிட்டு வந்தான். இவர் ஒரு தேதியை வச்சு கும்பாபிஷேகம் நாளைக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். யாகசாலை கொட்டாக போடுறா, சாரம் கட்டுறா, வான வேடிக்கை விடுறா, மந்திரம் ஒலிக்கிறது, நாதஸ்வரம் வாசிக்கிறா, இப்படிலாம் இவர் சொப்பனத்தில் தூக்கத்தில் வளர்ந்து கிடக்கார். அங்கே அவர் நிஜமாவே பெரிய யாகசாலை அமைச்சு ஆயிரக்கணக்கான வேத விற்பனர்களை கொண்டு வந்து மந்திரத்தை ஒலிக்க, 108 நாதஸ்வர வித்வான்கள் வரவழைக்க, சிவபுராணம் ஒரு பக்கம் ஒலிக்க, அங்கே கல்லோலமாக நடந்துருக்கு. விடிஞ்சா கும்பாபிஷேகம் 2 கோவில்லையும், மணக்கோவில்லையும் கும்பாபிஷேகம், கல் கோவில்லையும் கும்பாபிஷேகம். பரமேஸ்வரன் மகாராஜா கிட்ட போனார். அப்பா, நாளைக்கு உன் கோவிலுக்கு நான் வரலேன்னு. மகாராஜாவுக்கு தூக்கி வாரிப்பட்டது. நான் என்ன தப்பு பண்ணினேன்? நான் நல்ல கல்லை தானே கொண்டு வந்து கோவில் கட்டினேன், நல்லபடியாக தானே 12 கால யாகசாலை பூஜை பண்ணுறேன், ஏன் வரலேங்கிறான்னு தூக்கி வாரிப்பட்டோன்னு சொன்னார். இந்த ஊரில் ஊர் எல்லையில் ஒரு பக்தன் கோவில் கட்டியிருக்கான். நாளைக்கு இதே நேரத்தில் அங்கே கும்பாபிஷேகம், அதை முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட வரேன்னு சொன்னார். ராஜாவுக்கு என்னடா, நம்ம அரசாட்டில் உள்ள இடத்துல யார் கோவில் கட்டியிருக்கா என்னன்னு தெரியலையேன்னு மந்திரியை கூப்பிட்டு கேட்டவுடனே எல்லாரும் முழிக்கிறா. அங்கே கோவில் கட்டியிருந்தானே தெரியும். ஆனால் பகவான் சொன்ன இடத்துக்கு ரத கஜ துரக பதாதின்னு சொல்லக்கூடிய எல்லா படைகளுடன் ராஜா கிளம்புறார். அந்த சாவடிக்கு பக்கத்தில் நிற்கிறார். இந்த பைத்தியம் உடனே இருக்கு. கடம் எடுத்தாச்சு, சாரத்தில் ஏறின்னு இருக்கா பண்டிதால், இன்னும் சில நேரத்தில் ஜலம் விட போகிற, கும்பாபிஷேகம் நடக்க போகிறது, ஹரஹரா ஹரஹரா சிவசிவான்னு கத்துறார். ராஜா இறங்கினான், நேராக போய் காலில் விழுந்தான்.
இவன் விழற நேரத்துக்கு தீர்த்தம் வர்றதுன்னு அவர் கையை கூப்பிட்டுட்டார். அப்படியே அவனுக்கு கண்ணெல்லாம் ஆனந்த கண்ணீர் வடித்தான். இப்பேற்பட்ட ஒரு மகான் நம்ம ஊரில் இருக்கார், இவரை விட்டுட்டு நம்ம என்ன பெரியன்னுட்டு அவரை உடனே பல்லாக்களை ஏற்றி அழிக்கின்ற போய் அடுத்த முகூர்த்தத்தில் கும்பாபிஷேகம் பண்ணினான். அவர் தான் பூசலார் நயனார்னு பேர். இந்த திருக்கோயில் கட்டினவங்களுக்கு, அதுக்கு உபகாரம் பண்ணுறவங்களுக்கு, அதுக்குன்னு பெயிண்ட் அடிக்க, ஒரு செவுரை வைக்க, ஒரு ஒட்டடை அடிக்க, எதை செய்தாலும் புண்ணியம். மண்ணினால் கட்டினால் இவ்வளவு நாள், சுட்ட கல்லினால் கட்டினால் இவ்வளவு நாள் அப்படின்னு ஒரு பக்தர் பாடினார். 100 யுகம் முழு மண்ணினாலேயே கட்டினா அவன் கைலாயத்தில் இருப்பான். 1000 யுகம் சுட்ட கல்லினால் கட்டினால் கைலாயத்தில் இருப்பான். ஆனால் கருங்கல்லினால் ஒருத்தன் திருப்பணி பண்ணினானா கைலாயத்தை விட்டு அகலாதானேன்னு பாடிவிட்டார். கருங்கல் திருப்பணிக்கு என்ன? கைலாயத்தை விட்டு அகலாதானே. இந்த கருங்கல் கட்டின கோவிலை காவுந்து பண்றதாவது நம்ம வச்சுக்கணும். இப்ப கட்டுற பில்டிங்களை நல்லா பாருங்க. 7 அடி அஸ்திவாரம், 9 அடி அஸ்திவாரம், 5 அடி அஸ்திவாரம். நின்னாலும் நின்னுது, விழுந்தாலும் விழுந்தது. இங்க இந்த கருங்கல் தூணுக்கெல்லாம் எங்கேயாவது அஸ்திவாரம் இருக்கா பாருங்க? எல்லாம் பேலன்ஸ்ல தான் நிற்கும். எந்த ஊர்ல போய் பார்த்தாலும் கருங்கல் கட்டடத்துக்கு அஸ்திவாரம் போட்டு மேலே போடவே மாட்டார். ஒன்றுக்கு ஒன்று அந்த பேலன்ஸ்லேயே நிற்கும். அது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷம் நிற்கும். அதனால தான் இறையருள், அக்னி, காற்று, ஜலம், ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள்னாலேயே கட்டப்படுறதா கருங்கல் கோவில். இந்த கோவில் கட்டினவன் என்ன புண்ணியம். அவர் பாட்டு பாடிகிட்டே இருக்கார். கோச்சங்கழார் கட்டிவிட்டார், கோச்சங்கழார் கட்டிவிட்டார்னு. கோச்சங்கழராக அவர் வருவதற்கு முன்பு சுவாமி இங்கே வந்துட்டார். அதனால தானே யானையும் செலந்தியும் பூஜை பண்ணிட்டு. அப்ப யானையும் செலந்தியும் வருவதற்கு முன்னாகவே இருந்த கோயில் இது. கோச்சங்க சோழனாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இப்ப உங்களுக்கெல்லாம் கொடுக்கலையா? இந்த கும்பாபிஷேகத்துல பார்க்கறதுக்கும் ஒரு பெயிண்ட் வைக்கிறதுக்கு இந்த மகாலட்சுமி அம்மா வந்து இங்க செய்யணும். இந்த சிவனடியார்லாம் சேரணும், பக்தர்கள்லாம் சேரணும். ஏன்னா சிவ தர்மம் மாத்திரம் பெரிய தர்மம், அழியாத தர்மம். நீங்க எத்தனை வேணாலும் அன்னதானம் பண்ணலாம், எத்தனை பேருக்கு வேணாலும் வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். ஆனா சிவாலயத்துல ஒரே ஒரு பில்வத்தை பறிச்சு அந்த சுவாமிக்கு சாத்துன்னு சொன்னா அதை விட புண்ணியம் எதுவுமே கிடையாது. திருதலம் திரிகுணாகாரம் திரத்ரியஞ்சத்ரயாயுஷம் திருஜன்ம பாபசம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம். இன்னைக்கு பார்த்தேன், காலமிலேருந்து வர பக்தர்லாம் சின்ன பட்டத்தில் பில்வத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப மனசுக்கு நிம்மதியா. வியோம வியாபினே சர்வ வியாபினே அநாதாய அநாதாய
சசிவர்ணம் ததிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. இந்த சங்கல்பம் பண்ணார் மாமாங்க யாத்ராதானம். மமோபிஷேக மகாசாந்தி ஹோம அனந்தரம் கலச யாத்ராதான மகாமங்கல கர்ம கரிஷே. மூலாலய பிரவேச லக்னாபேட்சையா ஆதித்யாதீனாம் நவானாம் கிரகாணாம் ஆனுகூல்யதாதித்யர்த்தம் சங்கல்பித பிரகாரேண ஜம்புநாத பரமேஸ்வரஸ்ய அகிலாண்டேஸ்வரி அம்பாயாச்ச மண்டலாபிஷேக நிறைவு சாந்தி மகாமங்கல ஹோம அனந்தரம் தீர்த்த சம்யோஜனார்த்தம் கர்ப்பகிரக பிரவேச லக்னாபேட்சையா ஆதித்யாதீனாம் நவானாம் கிரகாணாம் ஆனுகூல்யதா சித்யர்த்தம் யத்யஞ்சது வாசுனா சொல்லுங்க. இரண்யம் நானா கோத்ரேபியः பண்டித ஆச்சாரிய வர்யேபியः தேபியः சம்பிரததே. அப்படியே வாங்கி தூக்கி காமிச்சு. त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदजुम्बं त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदजुम्बं त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदजुम्बं त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदजुम्बं त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदजुम्बं त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदजुम्बं त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान्
क्षीयमामृतात् ॐ सदजुम्बं ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदजुम्बं त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदजुम्बं त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदजुम्बं त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.